ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இங்கே நம்மள ஏ கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. அதாவது ஏ கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணுமா? ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். அதாவது ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோட வர்க்கம். இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 அப்படி எழுதிக்கணும். கமாக்கு அடுத்த 1ஓட வர்க்கம் எழுதணும். 1ஓட வர்க்கம் என்னன்னா 1 தான், சரிங்களா? அடுத்து இங்கே 2 இருக்குது, 2 எழுதிருங்க. இப்போ 2ஓட வர்க்கம் என்னது 4. அடுத்த 3 இருக்கா, 3 எழுதிருங்க. 3ஓட வர்க்கம் என்னன்னா 9. இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி 45 வரைக்கும் நம்ம எழுதலாம். ஆனால் அது ஏ கிராஸ் ஏல இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், சரிங்களா? ஓகே, இப்படி தான் நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு மேலும் ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஆரோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தந்திருக்க ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏக்கு பதில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, எக்ஸட்ரா 45. அடுத்த நடுவில் கிராஸ், திரும்பவும் ஏ எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, எக்ஸட்ரா 45. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ எப்படி எழுதணும்? புள்ளிகளாக எழுதணும். இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள செகண்டையும் எழுதணும். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எழுதணும். ஓகே, எழுதிக்கலாம். அப்போ 1, 1, 1, அடுத்த 1, 2. நோட்டில் 45 வரை எழுதுறது கஷ்டம், அதனால் எக்ஸட்ரா போட்டுக்கிட்டு லாஸ்ட் உள்ளதை எழுதிருங்க. 1, 45, சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த 2க்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2, 1, அடுத்த 2, 2, சரிங்களா? அப்புறம் எக்ஸட்ரா போட்டுட்டு லாஸ்ட் உள்ளதை எழுதிருங்க. 2, 45, அடுத்த 3க்கு எழுதலாம். 3, 1, அடுத்த 3, 2, எக்ஸட்ரா லாஸ்ட் உள்ளது 3, 45. ஓகே, இந்த மாதிரி 45 வரை எழுதணும், சரிங்களா? ஓகே, அப்போ எக்ஸட்ரா போட்டுடலாம். இனிமேல் லாஸ்ட் உள்ளது எழுதிக்கலாம். 45, 1, 45, 1, அடுத்த 45, 2, அடுத்த லாஸ்ட் 1 எழுதிடலாம். 45, 45. இதோட ஸ்டாப் பண்ணிடணும், சரிங்களா? இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆர் என்னது? ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். அதாவது ஏ கொடுத்துருக்காங்க, அதுவும் ஏ கிராஸ் ஏல இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாமா? 1ஓட வர்க்கத்தை கமாக்க அடுத்து எழுதிக்கணும். 1ஓட வர்க்கம் என்னன்னா 1 தான், சரிங்களா? அடுத்த 2 இருக்குது, அப்போ 2 எழுதிருங்க. 2ஓட வர்க்கம் 4. இப்போ முதல்ல 1, 1 பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஏ கிராஸ் ஏல இருக்குது, அதனால எழுதியிருக்கோம். அடுத்த 2, 4, இதுவும் இந்த லைனில் இருக்கும், சரிங்களா? 45 வரை கடைசி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 2, 4 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு 3 இருக்குது பார்த்தீங்களா, 3ஓட வர்க்கம் 9, இதுவும் அடுத்த லைனில் இருக்கும். அடுத்த என்னது இருக்குது? 4, 4ஓட வர்க்கம் 16. அடுத்த 4க்கு அடுத்த 5, இங்கே 45 வரை இருக்கனால 5 இதுக்குள்ளே இருக்கும். அப்போது 5, 5ஓட வர்க்கம் 25. இதுக்கு அடுத்த 6 வரும், எழுதிக்கலாமா? 6, 6ஓட வர்க்கம் 36, இதுவும் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்த பாருங்க, இங்கே எழுதிக்கிறேன். இங்கே 7ஓட வர்க்கம் என்னது? 49. ஆனால் இங்கே 45 வரை தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எடுக்கவே கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிடணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரின் மதிப்பகம் கண்டுபிடிக்கலாம். ஆரின் மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கமாக்க முன்னாடி உள்ளது. ஆரில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியதான் என்னென்னா மதிப்பகம். எழுதிடலாம். கமாக்க முன்னாடி 1 இருக்குது, அடுத்த இங்கே 2 இருக்குது, அடுத்த இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது. இதுதான் மதிப்பகம். இனி ஆரின் வீச்சகமும் அப்படிதான். கமாக்க அடுத்துள்ளது. மதிப்பகம் கமாக்க முன்னாடி உள்ளது, வீச்சகம் கமாக்க அடுத்துள்ளது. எழுதிக்கலாமா? இங்கே 1 இருக்குது, 4 இருக்குது, அடுத்த 9 இருக்குது, அப்புறம் 16 இருக்குது, 25 இருக்குது, அடுத்த 36 இருக்குது. இவ்வளோதான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.